யோகம் வெல்னஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துல நமக்கு ஏற்படக்கூடிய இந்த தலைவலி, ஒற்றை தலைவலி, டென்ஷனால வரக்கூடிய தலைவலியை ரிலாக்ஸ் பண்ற மெத்தட் தான் பார்க்க போறோம். இது சாதாரண டிப் கிடையாதுங்க. சித்தா, சுஜோக் அண்ட் நியூரோ சயின்ஸ் இந்த மூணையுமே சேர்த்து ஒரு ப்ரூவ் பண்ணிய மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். சோ நம்மள பல பேருக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? சோ இத பத்தின ஃபுல் விவரமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஹெட்டேக் வந்து எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பிரெயின்ல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது தான் அது பிரஷர் வந்து அதிகமாகி அந்த பெயின் வந்து நமக்கு பிரெயினுக்கு சிக்னலா போகுது. ஒற்றை தலைவலி நம்ம சொல்றோம்ல, மைக்ரேன் சொல்றோம் இல்லைங்களா? சோ அதுக்கு வந்து என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முகத்துக்கு பெயினை சப்ளை பண்ற ஒரு பெரிய நர்வ் தான் பாத்தீங்கன்னா இந்த முக்கோண நரம்பு, ட்ரிஜெமினல் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இது வந்து ஓவர் ஃபயர் ஆகும் போதுதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைக்ரேன், அதாவது ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது ஏற்படும். இந்த ஒற்றை தலைவலி நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா எந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு மட்டும் நமக்கு ஹெட் இருக்கும், அதே மாதிரி ஐ ரொம்ப பெயினா இருக்கும் அண்ட் வாமிட் சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா லைட் சென்சிட்டிவா இருக்குங்க. சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது அதிகமாகும். செரட்டோனின் அப்படிங்கிறது பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னே சொல்லலாம். இது எப்ப பாதிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, ஃபாஸ்டிங் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காலையில இருந்து நைட் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமலாம் இருப்பாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இருக்கவங்க, தென் டீஹைட்ரேஷன், தண்ணியே குடிக்காம இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த செரட்டோனின் அப்படிங்கிறது சடனா நமக்கு டிராப் ஆகுங்க. சோ அப்படி சடனா டிராப் ஆகும்போது நமக்கு என்ன ஃபால்ட் ஏற்படும் பாத்தீங்கன்னா உடனே ஹெட்டேக் நமக்கு ஆரம்பிச்சிடும். நெக் மசில்ஸ் டைட்டன்ஸ், அதாவது எடிட்டிங் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பண்றது, மொபைல் வந்து நம்ம அதிகம் உட்கார்ந்தே யூஸ் பண்றது, கீழே குமிஞ்சு வாக்கிலே இருக்கிறது, அதே மாதிரி ரொம்ப நேரம் லாங் சிட்டிங் இருக்காங்க இல்லையா? சோ இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெக் மசில்ஸ் வந்து ரொம்ப டைட்டன் ஆகுங்க. சோ நெக் வந்து நமக்கு டைட்டன் ஆகும்போது பிரெயினுக்கு வந்து நமக்கு ஆக்சிஜன் வந்து ஃப்ளோவா போகாது, குறைஞ்சு போயிடும். சோ அப்படி குறைஞ்சு போகும்போது கண்டிப்பா நமக்கு ஹெட்டேக் அப்படிங்கிறது ஏற்படும். சைனஸ் பிளாக்கிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கோல்டு, அலர்ஜி, டஸ்ட் இது எல்லாமே வந்து சைனஸ் கேவிட்டியை வந்து பிளாக் பண்ணும்போது பிரஷர் வந்து பில்டப் ஆகி நமக்கு உடனே ஹெட்டேக்கா மாறிடும். பொதுவா ஹெட்டேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மசில்ஸ் டைட் ஆகுறது, நர்வ் வந்து இரிட்டேஷன் ஆகுறது, பிளட் ஃப்ளோ வந்து சீரா இல்லாம இருக்கிறது, கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆகுறது, இது எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது தான் நமக்கு ஹெட்டேக் அப்படிங்கிறது ஏற்படுது. நம்ம இனிமேல் பார்க்கக்கூடிய இந்த டெக்னிக்ஸ் மூலியமா நம்ம இது நாளையுமே என்ன பண்ணலாம்னா ரீசெட் பண்ணலாம். சோ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா LI4 அப்படிங்கிற பாயிண்ட்ங்க. இதுதான் வேர்ல்ட்லயே பாத்தீங்கன்னா பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்கு நம்பர் 1 ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்டர் அப்படின்னே சொல்லலாம். சோ LI4 இது எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. நம்மளுடைய கைகள் அப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணோனே நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர், சோ இந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? சோ இதுதான் பாயிண்ட். சோ இந்த பாயிண்ட் தான் LI4 அப்படின்னு சொல்லுவோம். வேர்ல்ட்லயே வந்து பெயின் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாங்க. LI4 தம் ஃபிங்கரால நீங்க அழுத்தம் கொடுக்கணும். ஒரு 20 ல இருந்து 30 செகண்ட்ஸ் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து ஒற்றை தலைவலி வந்து லெஃப்ட் சைடு இருந்துச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட்ல கொடுக்கணும், ரைட் சைடு இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுக்கணும். ஓகேங்களா? செகண்ட் டெக்னிக் என்னன்னா டெம்பிள் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெம்பிள் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா நம்மளுடைய கண் இருக்கு இல்லையா? சோ கண்ணுக்கு பக்கத்துல இந்த லைட்டா ஒரு குழி இருக்கு இல்லைங்களா? சோ இதுதான் நம்ம டெம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் வந்து இந்த மைக்ரேன் ஒற்றை தலைவலிக்கு டைரக்ட் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட். இந்த இடத்துல வச்சு நல்லா ஒரு அழுத்தம் வந்து நல்லா அப்படி கொடுக்கறது, கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா உட்காந்து இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கறது மூலியமா நமக்கு இந்த மைக்ரேன் ஒற்றை தலைவலி அப்படிங்கிற பிரச்சனை வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம முக்கோண நரம்பு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த முக்கோண நரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து காமா இருக்கும் அண்ட் ரத்த நாளங்கள் எல்லாமே ரிலாக்ஸேஷனா இருக்கிறதுக்கும், மசில்ஸ் வந்து டென்ஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கும், அந்த பெயின் வந்து பிரெயினுக்கு போய் சிக்னல் கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு பெயின் வரும் இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே வந்துட்டு ரிடக்ஷன் ஆகிறதுக்குமே இந்த டெம்பிள் ரிலீஸ் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஜஸ்ட் இந்த மாதிரி 20 to 30 செகண்ட்ஸ் நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. தேர்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக் டென்ஷன் ரிலீஸ். இந்த ஹெட்டேக் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து இந்த நெக் டைட்டன் ஆகிறது மூலியமா நமக்கு அதிகமா ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். சோ நம்ம அதை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நெக் மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா? சோ இந்த இடத்துல
70% ஹெட் வந்து நமக்கு நெக் வந்து டைட்டர்ஸ் ஆகும்போது தான் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்லோவா வந்துட்டு ஸ்லைட் டவுன்வர்ட் ஸ்லோலி அப்படியே வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்க போறோம் இந்த பக்கம் அப்படியே கீழே வைக்கல. ஸோ நீங்க நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்போது என்ன நமக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் ஃப்ளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நர்வ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸா இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அந்த டைட்னஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும்போது சாஃப்ட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஹெட்டோட ஹெவினஸ் அப்படிங்கிறதும் குறைஞ்சு போயிடும். அதாவது ஹெட்டேக் அப்படிங்கிறது கண்டிப்பா ரிலீஃப் ஆகும். ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிராக்கிள் ஹம்மிங் பிரீத் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் உங்க ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறோம்னா பிரீத் பண்ண போறோம். சோ பிரீத் பண்ணிட்டு ஹம் பண்ண போறோம். அது ஹம் வந்துட்டு இந்த சவுண்ட்லயே ஹம் பண்ண போறோம். லிப் வந்து க்ளோஸ்ல இருக்கணும். கண்ணை மூடிக்கோங்க. ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரீத் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க பிரீத் பண்ணும்போது அந்த வைப்ரேட் ஆகும் பாத்தீங்கன்னா வந்து உங்க ஹெட்ல வந்து நல்லா நீங்க ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு ஹம் பண்ணணும். ஸோ உங்களால எவ்வளவு தூரத்துக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும். அந்த ஹெட்ஏக்ல இருக்கிற ஃபீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும். நீங்க இதை வந்து கண்டினியூஸா ஒரு 5 டைம்ஸ் வரைக்கும் நீங்க பண்ணலாம். ஸோ இப்படி பண்றது மூலியமா நமக்கு இந்த மைக்ரேன் சொல்லக்கூடிய அந்த ஒற்றை தலைவலி வந்து ரெடியூஸ் ஆகிறத நீங்க வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த லாஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு பாட்டில் டெக்னிக். அதாவது குளிர்ச்சியா ஒரு பாட்டில் எடுத்து உங்களுடைய ஐஸ் மேல வைக்கலாம். தென் நெக்ல பின்னாடி வந்து நீங்க மசாஜ் லைட்டா வச்சு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு வரலாம். ஸோ இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹெட்ஏக் வந்து ரெடியூஸ் ஆகுது. உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். சோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த மைக்ரேன்னால ஒரு 6 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. சோ அவர் கஷ்டப்படும் போதெல்லாம் அப்போதைக்கு வலியை வந்து நம்ம ரிலீஃப் பண்ணிக்கிறதுக்கு டேப்லெட் யூஸ் பண்ணியிருக்காரு. சோ அது அவங்களுக்கு அது ரெடியூஸே ஆகல. நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே டெய்லியுமே கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிருக்காரு. சோ அப்படி பண்ணும்போது அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரேன்ஸ் வந்து அவங்களுக்கு ரிலீஃப் ஆகி இப்ப நல்லாவே இருக்காரு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மள பல பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் நான் சொன்ன இந்த தலைவலி, ஒற்றை தலைவலி, அதுக்கப்புறம் டென்ஷனால வரக்கூடிய தலைவலி எல்லாமே. நான் சொன்ன இந்த 5 மெத்தட்ஸை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு இந்த தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேரும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மீண்டும் ஒரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.